வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் நல்லால. எங்க ஒரு நாள் ஒருத்தரை கூப்பிட்டு போன கேமராமேன் சிறப்பா வச்சு செஞ்சுட்டாங்க எங்களை. வீடியோலாம் தெளிவா எடுத்துட்டான் நண்பர்களே. என்ன வாய்ஸ் மட்டும் கேட்கல, வேற எதுவும் இல்லை, வேற எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அதுல வாய்ஸ் மட்டும் கேட்கல. கேமராமேன் மேல அது குத்தம் கிடையாது. ஆமா, நாங்க ஊம படம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். அவர் அப்படி நினைச்சிட்டு போயிட்டாரு. அவன் கஷ்டப்பட்டு போயிட்டு வீடியோ என்ன கேக்குதுன்னு அப்படியே இருங்க. அப்பீங்க எல்லாம் கேக்குது போல இருக்கே உங்களுக்கு. லைக் போட்டுருங்க எல்லாம். அவனுக்கு கால் பண்றா ஃபர்ஸ்ட். தலைவலியா இருக்கிறா போட்டுக்கிட்டு. ஒண்ணும் இல்லை, அவனுக்கு போனேன் சரி எல்லாம் எடுத்தோமா, கிறிஸ்மஸுக்கு எடுத்துட்டோம், அடுத்த நாள் போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு எடிட் பண்ணலான்னு உட்காடுறேன். சரி நான் எதை நினைச்சேன், சரி ஏர்பாட்ஸ் போட்டு தான் எடிட் பண்ணலாம், ஏர்பாட்ஸ்ல ஏதோ சவுண்டு ப்ளூடூத் கனெக்ட் ஆகல போல அப்படின்ட்டு ஏர்பாட்ஸை போடுறேன். அப்புறமேட்டு சரி இதில் ஏதோ ஃபால்ட்டு போலன்ட்டு ஏர்பாட்ஸை கழட்டி விட்டு ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு நார்மல் இதில் வைக்கிறேன். சரி சைடில் அந்த வால்யூம் எதுவும் இது பண்ணியிருப்போம் போல அப்படின்னு நினைச்சு வால்யூம் ஆன் பண்றேன்டா. சவுண்ட் பிச்சுக்கிச்சா மக்க அந்த வீடியோவை காட்டுறேன் பாருங்க. டிராவல் பண்ணி போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வரோம். கேஷுவலா இப்ப என்ன சொல்றான்னு மட்டும் பாப்போம். கால் பண்றேன் அவனுக்கு. இத்தனைக்கும் நான் அவனை கூப்பிட கூட இல்லை இத்தனை வாரமா. எக்ஸாம் வந்து போனா போய் தொலையாம வரேன்ட்டு வந்தான். இதோ வந்துட்டேன் வச்சு விட்டான். இருங்க கூப்பிடுவான் அவனை. பாட்டு தான் போறச்ச பாட்டு. ஹலோ மாப்ள, சொல்லுங்க மாப்ள, என்னாச்சு? என்ன மாப்ள இருக்கீங்க? ஜீவனத்துல தான். ஏன் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாப்ள, சொல்ல கிறிஸ்துமஸ் வீடியோ எடுத்தோம்ல மாப்ள. ஆமா, போட்டி வந்தா கையில வியூஸ் பாத்தீங்களா இல்லையா? 1 மில்லியன் மேல போயிட்டு இருக்கு. பார்க்கலையே. அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்ட மாட்டோம் நம்ம. யூடியூப்ல தான் சப்ஸ்கிரைப் அதிகமாயிடுச்சுடா. 2000 கிட்ட வந்துருச்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு. இன்ஸ்டாலேயே 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கு. இன்ஸ்டாலே 1000 ஃபாலோவர்ஸ்க்கு மேல வந்துட்டாங்களா? சீரியஸாவா? பாத்தியா இல்லையா? பாக்கலையா? இல்ல மாப்ள, பார்க்கலையே. பாக்கடா இல்ல வட்டா? இல்ல மாப்ள, நேர்ல வாங்க. இங்க எல்லாமே பயில வந்துட்டு இருக்காங்க. பார்ட்டி உண்டு. திவாரன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவனை இங்க வர சொல்ல. சரி மாப்ள, வரேன். சீக்கிரம் வாங்க. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க. வந்துருவேன். தினேஷ் சீட்ல தான் இருக்கேன். எப்ப வருவேன்? 2 நிமிஷம். தினேஷ் சீட்ல இருக்கேன், வந்துடுறேன். 2 நிமிஷத்துல வந்துருவா. கம்பல்சரி அப்படி அப்படிதான் வந்துடுறேன். வீடியோ எங்கடா யார்கிட்ட நான் கத்துக்கிட்டேன்? அதான் சொல்றேன் மாதிரி. சரி சரி பாக்குறேன். வரா நண்பர்களே, அவன் நம்பிட்டான். நான் சொல்றேன் வியூஸ் அதிகமா போயிடுச்சுலாம் சொல்றேன். அவனே நம்புறான். இல்லையே பாக்கலையே, பார்க்கட்டுமான்னு கேட்கறான் வேற. அவனை என்ன சொல்றது? நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது போல இருக்கு. வரட்டும். ஆனா அவனை ஒரு புளி புளிஞ்சாதான் சரிப்பட்டு வரும். அவன் உட்கார முடியாம போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வரான். அசால்ட்டா கேஷுவலா இருக்காங்க எல்லாம். கூட இருக்காங்களாம். அவனுக்கு தான் குண்டி வெளியே என்னன்னு தெரியும் போல இருக்கு. வந்துட்டு என்ன காரணம் சொல்ல போறான்னு நான் வெயிட்டிங்ல இருக்கேன். A few moments later. நானே வெயிட்டிங்ல இருக்கேன். வாருங்கள் 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 வாருங்கள், உங்களுக்காண்டிதான். எடுங்க, நீங்க அது இந்த கண்டென்ட் இங்க வாங்க. வியூஸ் பாருங்க, இங்க வாங்க. இந்த பட்டன் இருக்குல்ல, வியூஸ் எல்லாம் பாக்கலையா நீங்க? சில்வர் பிளே அங்கிட்டு வாங்க. சில்வர் பிளே பட்டன் நமக்கு வரப்போகுது. ஆமா, நீ எடுத்த வீடியோக்கு 1000 வியூஸ் மேல போயிடுச்சு. நீ பாருங்க. வா என்டர்டைன்மெண்ட்ரா. ஓ, சேனல் பேர் வேற சொல்றீங்களா? 31K இருக்காயடா. யாரா நீங்க? இங்கடா நம்பர் இல்ல அப்பலாம் பாக்கல. பாசனா சூப்பரா இருக்கு. போஸ்ட் பாத்தியா? இல்ல பாரு, வீடியோ பாரு. நானே தனியா நடக்கிறேன். சப்ஸ்கிரைப் பாரு.
வீடியோ ஒண்ணு எடுக்க சொன்னா அந்த வீடியோ எடுத்து காமிய ஊம படம் எனக்கு பிடிச்சி போடலாம் உன்னைய நானு ஊம படம் பிடிச்சி போடலாம் அவன் கஷ்டப்பட்டு குட்டி ஒலிக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்தா லட்சணத்துல எடுத்த அதெல்லாம் பர்ஃபெக்டா எடுத்தேன் நானு. அங்க பாரு எப்படி இருக்கு? கத்தி மாதிரி இருக்கு வீடியோ. சவுண்ட் கொப்பன் தாராளி பண்ணிட்டுருவானா? ஒண்ணு மட்டும் கேட்கல. சவுண்ட் மட்டும் கேட்கலையா? ஏய் அது ஏன் மிஸ்டேக் இல்ல, மைக்கு ஃபால்ட்ரா. இது உன்ன இவ்வளவு நாள் நான் உன்னை கூட்டிட்டு போனேன் எங்கேயாவது வீடியோ எடுக்க வாடா. ஒரே ஒரு டைம் வந்தேன், அப்பயும் வீடியோ எடுக்க ஒரு ஆள் இருந்துச்சு. சரி வீடியோவில் வரேன்னா வந்தேன். உன்னை நான் கூப்பிட்டேனாடா, நீயா தானடா வந்த. அந்த ஒரு நாள் வந்து நான் இத்தனையும் உன்னை கேமரா பண்ண சொன்னேனாடா, நீயா தானே பண்றேன்னா? இல்ல நிஜா நிஜா சொன்னானா? சரி சரி, நான் ஏதாவது உன்னை சொன்னேனா? இல்லையே. என் மேல எதுவும் உனக்கு கோவமா? இல்லையே. எதுக்கு இப்படி பண்ண? மைக்கு ஃபால்ட்ரா. மைக்குங்கிறேன், மைக். நீ பண்ண வேலை என்ன தெரியுமாடா? அது அந்த வாரத்தோட வீடியோடா ஃபுல்லா ஒரே நாள் ஜம்முன்னு வந்துட்டு விளக்கு வச்சு விட்டேனா? விளக்கு வச்சா கூட பரவாயில்ல, ஒட்டு மொத்தத்தையும் இது பண்ணி விட்டடா. விடு, பல பிரச்சனைகளை தாண்டி தான் ஒரு வீடியோ. பல பிரச்சனை வரலாம், அவனை வேற எவனாவது பண்ணலாம், எவனாவது ஏதாவது செய்யலாம். நான் உனக்கு என்னடா பண்ணேன்? எனக்கு யாரோ சூனி வச்சிட்டேன், அதனாலதான் நான் எடுக்கிற வீடியோ. உனக்கு வைக்கலடா, எனக்கு வச்சுட்டாங்கடா. உனக்கு வைக்கல, எவ்வளோ எனக்கு வச்சுட்டாங்க. எனக்கு டவுட். மனசு எனக்கு நம்மளுக்கு எடுக்க வரலன்னு பிரச்சனை இல்லை. யாராச்சும் ஒரு ஆள் வெளியே இருந்து எடுக்கணும்னா காசு போட்டு கூட ஆளை ரெடி பண்ணிடுவோம். பேசாம அதுதான்டா பண்ணலான் இருக்கேன். இல்லடா அப்படி இருப்பான், இல்ல இது நம்ம மேடம் இருப்பாங்க, பிரியதர்ஷினி எடுப்பாங்க. சரி அவங்கெல்லாம் இல்லையே, இவன் வரேன்னு தானே. இவனா தானே இத்தனைக்கு போறப்ப கூப்பிடுவோம். இத்தனைக்கு நான் கூப்பிட்டு கூட தொலைலடா அவனை. எவனா கூப்பிட்டான்டா, வந்தான்டா. கேமரா இது இப்படி பண்ணிட்டேன், எடிட் பண்ண கொடுக்கணும்ல, அதாச்சும் ஒழுங்கா இருக்குமா? இல்ல இந்த பறவை பறக்கிற மாதிரி எல்லாம் போட்டு விட்டுருவியா? அதெல்லாம் நெருப்பு மாதிரி, நெருப்பெல்லாம் வரும் கொடுக்க. நெருப்ப போனுக்குள்ள போட்டாங்க. மைக்ல இது பண்ணி விட்டு பேராத இதை நம்பிதான் இருக்கலாம். ப்ரோ நான் பர்ஃபெக்டா இருக்கேன் ப்ரோ, அது கரெக்டா வரல. போன் ஃபால்ட்டு இல்லைன்னா இது மைக்கு ஃபால்ட்டு. நீ எப்படி எடுத்த தெரியுமாடா? அது இப்ப கூட நான் ஒரு செகண்ட் வீடியோ தான்டா காட்டினேன், சும்மா பாடுறான். நிஜா வீடியோ நிஜா வந்து இரு நிஜா வந்து இந்த சேனல்ல எப்படியாப்பட்ட பொசிஷன்ல நான் சொல்றான் பாக்கலாம். பொசிஷன் என்ன பொசிஷன்ல நான் சொல்றான் பாக்கலாம். ஒரு மேனேஜர் என்ன பொசிஷன்ல இருக்கான் அதை சொல்லு. அவன் தான் சேனலோட லீடரே அவன். அவன் தானே லீடரு, அப்ப அவன் தானே பாக்கணும் கேக்குதா கேட்கலான்ட்டு. என்னோட ஃபால்ட் இல்ல, உங்க மேனேஜரோட ஃபால்ட். ஆனா கேமரா எடுத்ததுல உன் மேல தப்பே கிடையாது. பர்ஃபெக்ட்டா எடுத்தேன் நான். அவங்க வீடியோ தெரியும், நீ வீடியோ எடுக்க சொன்னா வீடியோ தெரியும். வீடியோ வாய்ஸ்ல ஒன்றும் வீடியோ உடஞ்சுதா இல்ல வீடியோல எங்க ஏதாச்சும் ஸ்டெக் இருந்துச்சு, அல்ல ஆட்டி எடுத்தேன். வீடியோலாம் ஒரு துளி கூட ஆடி இருக்காது. விடிய அப்படி எடுத்தேன். எப்படி இல்ல பேன் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. போன்ல தான்டா சொல்லுவோம், அதையும் நீ தானே பாத்துக்கணும் வீடியோ எடுக்கும்போது. அது நீங்க தானே வெறும் வீடியோ போனா கேமரா வச்சிருக்கானோ மைக்லாம் நம்மளே ஆன் பண்ணிட்டு ஹேண்ட்ல வச்சுட்டு இப்படி ஆன் பண்ணிட்டு கையில மட்டும் பிடிச்சிப்பாரு. இத்தனைக்கும் நீ இங்க இருக்கணும், ஏன் என்ன வச்சுட்டு நீயே போய் ஆங்கிள் வச்சு தரணும். அப்பதான் அவர் வந்து வெறும் அந்த பாஸ் பண்ணுவாரு, ரிட்டர்ன் ஆன் பண்ணுவாரு, அதுக்கு முன்னாடி ரோல் பண்ணுவாரு. அதுக்குதான் அவர் கேமராமேன். ஆன் பண்ற இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, இந்த ரிசீவர் சொருவுறது, இந்த மைக் ஆன்ல இருக்கிறது, சவுண்டு கேக்குதாங்கிறதெல்லாம் அது பிரச்சனை கிடையாதுல்ல. நல்ல கேமராமேன்றான். எனக்குன்னு ஆனா வந்து வாட்ஸ்அப் பண்றான். நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? எல்லாமே கிறிஸ்துமஸுக்கு வீடியோ போட்டாங்கடா. நானும் எடுத்து சரி போடுவேன். சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு அங்க போயிட்டு இந்த இது இருக்கு அந்த இது இருக்கு. என்ன தெரியுமா, அந்த வேணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டான். அதெல்லாம் ஒவ்வொருத்தா சொல்லிட்டு இருந்தோம். அது காது கிளியிற மாதிரி கேக்குது. நான் கேட்கிறேன் இப்போ உன்ட்ட என்ன வேணா யாரு இருக்கு உனக்கு ப்ரோ?
சோதா பசங்கள்லாம் வச்சு பெருசு பெருசா கனவு கண்டன செப்பல் சாலை அடிக்கணும்டா. 100K வந்துச்சா இல்லையா அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. 100K என்னடா சொல்றாங்க, என்னடா பண்ணுவாங்க? சீரியஸா சொல்றேன். இங்க ஏதாச்சும் நடக்க மாதிரி எதுவும் இருக்கான்னு எடுத்துருவாங்க. சில்வர் பிளேட் வருமா வராதா? பிளேட்டா சொல்லிருக்கேன், கவிதா பாத்திர கடையில வந்துருப்பேன். என்ன வேணும் உனக்கு? சில்வர் பிளேட். சில்வர் பிளேட்டா? இந்த வயர் புடுங்கடா. இங்க இருக்கு ஒரு சில்வர் பிளேட். மைக்கேயாடா? ஏய், அடுத்த வாரம் நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாரையும் நான் வான்ட்டு கூப்பிட்டு இருந்தேன். வராதடா, காலில் வேணா உழுவுறேன்டா. இவ்வளவு நாள் எல்லாருக்குமே நான் முன்னாடி நாள் போன் அடிப்பேன். அதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே சொல்லிடுவேன், ஏய் போலாம்டா, வந்துருங்கடா இந்த டைம். அடுத்த நாளும் போன் அடிப்பேன், வாங்கடான்னு. உனக்கான நான் சத்தியமா அடிக்கிறேன். அதுக்கப்புறம் வராதன்னு வான் அடிக்கல. புரிஞ்சுக்கோ. இன்ஃபர்மேஷன் கொடுத்துறோம். நாளைக்கு போறோம்டா, தப்பி தேவையே மறந்தாக்கலாம் வந்துடாதுன்னு கொடுத்துறோம். சனிக்கிழமையே கொடுத்துறோம். இல்ல வெள்ளிக்கிழமையா சொல்லி, வெள்ளிக்கிழமை சொல்லி மறந்துக்கிறேன். வெள்ளிக்கிழமை சொல்லிருக்கேன். நான் சனிக்கிழமையே ஊருக்கு போயிடுறேன். நீ ஊருக்கு போனாலுமே வந்த 2 முடியாது. ஒழுங்கா எடுக்கிறேன்டா அப்படிங்கிறதுல அதுல ஊருக்கு கிளம்பி போறேன். அப்படியே பர்ஃபெக்டா இருக்கும் நம்ம வீடியோ. சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். அதான்டா அவனோட மிஸ்டேக் இல்லடா, அது நிஜா மிஸ்டேக். ஆஜிட்ட கேட்டேன், ஆஜோட மிஸ்டேக். இன்னும் வேற யாரு பூமி ஆஜி வீடியோ எடுத்தாங்க, அதுவும் வாய்ஸ் கேட்கலாம். அவன் எப்படி தெரியுமா, நீயாவது பரவாயில்ல, இப்படி வாய்ஸ் தான் கேட்கல. அவரை எடுக்க சொன்ன ஒரே ஒரு டைம் மாயனூர் டேம் போனப்ப அவன் என்ன வேலை தெரியுமா பார்த்து விட்டு போனா, வீடியோ நல்லா வளைச்சு எடுத்தான். சூப்பரா எடுக்கிறான்டா. உட்காந்து இங்கிட்டு வரான் அங்கிட்டு போறான், இதை எடுக்கலாம், இது நல்லா இருக்கலாம், இதை சைடு அதை சைடு ஜூம் வச்சுலாம் எடுத்தான். உட்காந்து ரோல் ஆன் பண்ணல, வீடியோ ஆன் பண்ணல. நீ பண்ணதுக்காச்சும் ஏதாச்சும் வாய்ஸ் கொடுத்து பண்ணிடலாம். எதுவுமே பண்ண முடியாது. இல்ல நீ பண்ணது வேஸ்ட், அவன் பண்ணது வேஸ்ட். ஆக மொத்தம் உங்களை நம்பி வந்த நாங்க வேஸ்ட். என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏய், நீ ஒண்ணுமே பண்ண வேணாம்டா. இதுக்கப்புறம் கால் லெவலா உழுது கேக்குறேன்டா. அப்படியே பிஸியா கேம் விளையாண்டுருந்தனால மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இப்படிதான் நினைக்கிறேன். இதுக்குடா நான் உன்னை கூட்டிட்டு போனேன். போறதுல ஏதோ டோர்னமெண்ட்டுங்கிற 70 ரூபா காசு 80 ரூபாயா நான் தரேன்டா. உனக்கு ஏண்டா இங்க போயிட்டு சரிடா, கேம் தான்டா உனக்கு முக்கியம். அப்ப வராமையாவது ஒண்ணு இருக்கணும்லடா. கேம்ல அப்படி என்னதான்டா வருது? ஏய், வாழும் வாழ்க்கையே கேமுக்காக தான், தெரியுமா தெரியாதா? அப்படி என்னதான் அதுல வருது? ஏய், ஒன்டாப் அடிச்சோன்னா அவ்வளவுதான். சூரவுலாம் கேம்லே நம்ம தான். ஃப்ரீ ஃபயர்னாலே நம்ம தான். பேன் பண்ணிட்டாங்க, என்னடா பண்ணுவாங்க? இல்ல பேன் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. அதனாலதான் ஃப்ரீ ஃபயர் பேக்ஸ் விளாண்டுட்டு இருக்கோம். பப்ஜி பேன் பண்ணி அப்படி பிஜிஎம் விட்டாங்க. அது மாதிரி ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணி ஃப்ரீ ஃபயர் பேக்ஸ் விட்டாங்க. ஏய், இங்க வயிற்றுச்சல்ல இருக்க அவனே. ஏய், கோலி சோடா வாங்கிட்டு வர போட. ஏய், யாரா அவன்? கோலி ஒண்ணு எடுத்து போடுறான். அங்க பாத்துக்கோ, போயிட்டு ஒரு டம்ளர் எடுத்துட்டு போ, எடுத்துட்டு வந்து குடு. நீ ஏதாவது வீடியோ நல்லா அடிப்பியாடா? நம்மளாம் இங்க பாரு, பழி வாங்கி விட்டுறாதடா நீயும். அண்ணன் அடிக்கிற விஷயம், அண்ணன் அடிக்கிறோன்ட்டு வீடியோ எதுவும் எடுக்காம விட்டுறாங்க. என்னடா பாக்குற? என்ன மீச இருக்கான்னு பாக்குறியா? ட்ரிம் பண்ணிருக்காங்க கொஞ்சம். இந்த சிக்கம் ஆயிடுச்சு வாய்க்குள்ள. ஏன் என்னாச்சு? கூலி போட்டு பல்லு பிடிங்கிட்டு. அப்ப இந்த வாரம் வரமாட்டீல? வாடா இதுண்டா சரியான தனியண்டா இது. அப்படியே பல்லெல்லாம் வலிக்குதா? என்ன கிழமை இன்னைக்கு? அடுத்த வியாழக்கிழமை வரை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. நீ வருஷம் ஃபுல்லா உனக்கு ரெஸ்ட் தரேன். உக்காமுங்க, நீ என்ன கேட்டாலும் நான் எல்லாரையும் வாங்கிட்டு வந்து தர சொல்றேன். உங்க அம்மாட்டையும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். கேட்கறத வந்து வீட்லயே வைங்க தயவு செய்து. இல்ல வெளியூர் எங்கேயாவது அனுப்பிச்சு விட்டுருங்க. இங்க இருக்க வைக்காதீங்க, அவனை எங்க கூட சேராத வைக்காதீங்க. வேணாம், வீட்லயே இருக்கேன். எனக்கு என்னென்ன வேணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ROG போனு. என்ன வேணும்? ROG போன். சரி, ROG போனு. ஒரு நல்ல ஹெட்செட்டு. சரி, நல்ல கேம் விளையாடுறதுக்கு ஸ்லீவு. ஒரு ஏசி. உட்காந்து நிமிஷத்துக்கு எப்பெல்லாம் நம்ம கேட்கிறோமோ அப்பெல்லாம் சாப்பாடு. கேம் விளையாண்டுட்டு ஜாலியா இருக்கணும் வீட்டுக்குள்ளே. அப்படி ஏதாச்சும் ஒரு பிளான் கொடுத்துருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க அவங்களுக்கு தொந்தரவே பண்ண மாட்டேன். கல்ல கட்டி ஆத்துக்குள்ள இறக்கணும்னு வச்சுக்கோ, அப்பயும் திரும்ப மாட்டான்.
உனக்கு ஒரு உறுத்தவே இல்லையாடா, கூட்டிட்டு போனாயிலே இப்படி பண்ணிட்டோமே, அவங்களால அப்லோட் பண்ண முடியல வீடியோ. என்னால இல்ல, அது மைக்கு ப்ராப்ளம். மறுபடியும் ஆரம்பிக்காரா? யாரு பாக்கலாம்? அது மைக்க பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து ரீல்ஸ் கூட்டிட்டு விட்டா அதுலயே காட்டும்டா ஒரு மாதிரி மைக் ஆனாவெல்லாம் மின்னி வரும்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ரீல்ஸ் எடுக்க தெரியும். இப்படி வளைச்சு வண்டிய அதை நினைச்சு நீங்க கேமராமேன் என்னைய கொண்டு போயிட்டீங்க நம்பி. அதுதான்டா சத்தியமாடா, ஏமாந்தது ஏன் தப்பு தான்டா. என்னென்னமோ ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டாங்கடா, நம்பி கேமராமேனு தான்டா கூப்பிட்டு போனேன். கடைசியில தெரிஞ்சதுதான். நான் வண்டியெல்லாம் வீடியோ எடுப்பேன், இப்படி வச்சு நல்லா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுவேன். அதை நம்பி கேமராமேன் கூப்பிட்டு போனா நான் உனக்கு கேமரா எடுக்கவே சொல்லடா. அங்கேயும் இருடா ஒரு நிமிஷம், அது வந்து ஒரு நிமிஷம் இருடா. நான் உனக்கு கேமரா எடுக்க சொன்னேனாடா, நீ தானேடா வரேன்னு நிஜா சொன்னா. அவன் சொன்னானா எதுக்குறா நீ எடுத்தான்? அவனுக்கு வந்து கை வலிக்கிறான். எங்கடா இருக்கான் அவன்? அவனுக்கு கை வலிக்கிறான். அவனுக்கு போன் அடிய, போன் அடிச்சது வேலையில இருக்கு. அவனுக்கு போன் அடுறா. அப்பயும் பாரு, இவன் மிஸ்டேக் கிடையாது. அது இதுக்கப்புறம் திருத்திக்கிறேன்னு கூட சொல்ல மாட்டான். அதான் இவன் மிஸ்டேக் கிடையாது. ரைட். இவரு என்ன சொல்ல போறாங்க? இவரு ஏதாவது பெருசா சொல்லுவாரு. அவரு எடுக்க மாட்டாரா? அவர் எப்பொழுதும் பிஸியா தான் இருப்பாரு. எப்படி? அவரும் ஜாலியாக தான் இருந்தாரு. வந்து இந்த டைம் அவரும் எதுவும் பண்ணல. அவரு வீடியோ எடுத்தாரா? நான் உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ பண்ணாரே, ரீல்ஸ் பண்ணாரு. அதாவது டீம் எப்படி இருக்கு நம்ம டீம். அதான் கடமைக்குன்னு புள்ள வச்சு கடப்பாரன்னு பேர் வச்ச கதையா இருக்கு. இவங்க 2 பேரும் வீடியோ எடுத்தாங்கன்னா இவங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க. ஆனா 2 பேருமே பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டீங்க. நான் வந்து போட்டோகிராஃபர், நீங்க வந்து வீடியோகிராஃபிங் கொடுத்துருக்கீங்க. படமாடா இருக்கிறேன். விளாக் எடுக்கிறதும் படம் எடுக்கிறதும் ஒண்ணுடா. என்னடா பேசிட்டு இருக்கான்? அதான் நான் வீடியோ ஆஃப் பண்ண சொல்லிட்டேனே, இதுக்கு மேல வந்துட்டு என்ன பேசுறது? நான் பேசுறது ஏதாச்சும் கேட்குமா கேட்காதா? அதுவும் தெளிவா தான் எடுக்கிறாரு அந்த கேமராமேன். தெரியாதமாடா, இந்த சேனல் ஒன்று ஆரம்பிச்சு விட்டு உங்களெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள கஷ்டம். நான் கூட நினைச்சேன் சரி சும்மா ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா போன வாரம் ட்ரைபாட் உடச்சு விட்டான், அது முடிஞ்சிருச்சு. ட்ரைபாட உடச்சு விட்டான். பழசா இருக்கிறா, ஏமால தப்புடா. நீ சொல்ற மாதிரிடா. அது எப்படி தெரியுமா, அவன் உடைச்சுட்டான், எவனும் பார்க்கல. தாக்கிட்டு திரும்புறேன், கையோட கழுத்துல பிரிச்சுட்டு வாரம் கண்டுபிடிக்காத மாதிரி திரும்பிக்கிட்டு இருக்கான். திரும்பவே அவ்வளவுதான், உடஞ்சா போச்சு. அது ஏறிச்சுடா, ஏறி வச்சுட்டேன். அவன் பார்த்துட்டான், ஏதாவது சொன்னா திட்டுவாள் இருந்தபடி அதே மாதிரி வச்சுட்டேன். ஆனா என்ன இருத்தம்னா வந்து ரொம்ப நாள் எடுத்து அவரால் சுத்திட்டு ஏறுதான் இவனு வாங்கி சுத்திக்கிட்டே இருக்கான். ஏறிச்சு, ஏறி கையில கொடுத்தா பாரு, ஏறிச்சு அது வரணும்னு எடுத்து கையோட மறுபடியும் வந்துருச்சு. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்ப நம்ம போன்ல எடுக்கிறோம், மைக் ரிசீவர் இதெல்லாம் சொருகுறோம். இப்ப கேமராவே நாளை பின்ன நம்ம ஒரு 100K இல்ல 1 மில்லியன் அப்படி ஃபாலோ வச்சதும் ஏறிட்டேன்னு வச்சுக்கா. அப்ப கேமரால எடுப்போம். கேமரால எடுக்கிறப்ப எப்படி மைக் மாட்டுறது? சத்தியமா ஒண்ணு நான் கூட்டிட்டே போட்டேன். எப்படி எடுக்கிறது? நான் அதுக்குள்ள நான் பெரிய ஆளா இருக்கேன், பெரிய கையா சாரி அடிச்சு கிழிச்சிருவான்டா அவன. உனக்கு தெரியாது, போயிட்டு ஜியோபுரத்துல வெளில போய் சிவபாலாஜின்னு கேட்டு பாரு, சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப மோசமானவரு, பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க, நம்மளுக்கு அணியன்றாங்க, போயிட்டு கேட்டு பாரு, சொல்லுவாங்க. இது தேவையில்ல, அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை ஒன்னும் பேசுறதுக்கு விஷயமே இல்லை. அவன்கிட்ட பேசணும்னா நம்மளுக்கு தான் தலைவலி ஆகும். இப்ப செவனேன்னு விட்டுருவோம்.
நாங்க இப்ப நம்ம பண்ணதுதான் தப்புன்னு ஏத்துக்க வேண்டியதான். ஏய் ஏத்துக்கலாம் வேணாம், உண்மை அதான்டா. நாங்க பண்ணதுதான். மன்னிச்சிருங்க, நாங்க பண்ணதான் தப்பு. தெரியாம ஒரு பையனை கூப்பிட்டு வச்சு தேவையில்லாம கொஸ்டின் கேட்டு அவனை அடிச்சு திட்டி எதுக்கு? என்னடா லைட் சிம்பிள் தான் சன்செட்லாம் காமிக்கிறவ. ஃப்ரெண்ட்ஸ், தலானி கொஞ்சம் பிஞ்சிருச்சு. நான் பண்ணது தப்பு தான், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ எல்லாம் பர்ஃபெக்டா எடுத்துருவேன். உன்னை கூப்பிடுறதுனால நம்பிக்கை இருக்கா? அடுத்த வீடியோ பாருங்க, பக்காவா வரும். மின்னல் மாதிரி பார்த்தாலே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கும். அந்த மாதிரி மின்னல் மாதிரியா? எப்படி இப்படிலாம் போகுமா வீடியோ? வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி பண்ற மாதிரி தான் வீடியோ எடுக்கும். அந்த மாதிரி பர்ஃபெக்டா எடுத்து தரேன் உங்களுக்கு. அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். இந்த வாட்டி அப்படிதான் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் சவுண்டு மட்டும் கேட்குறது. எந்த நம்பிக்கையில கொஞ்சம் சவுண்டு கேட்கல. நீங்க வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். கொஞ்சம் கவனிச்சுக்கிறேன். பாய்.